ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் சம் 1.30 கன்சிஸ்டன்ட் மெத்தடில் பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா வந்து லீனியர் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டன்ட் மெத்தனாவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணணும். கன்சிஸ்டன்ட் மெத்தனாவே நம்ம ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கிடுவோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்ட் மெத்தனாவே ரோ எச்சலான் ஃபார்மெட்னு சொன்னோம். ரோ எச்சலான் ஃபார்மெட்னா ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றிட்டோம்னா அதுதான் ரோ எச்சலான் ஃபார்மெட். இப்போ நமக்கு ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் அதில் வந்து ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் இதெல்லாம் சேர்ந்தது வந்து R1, இது R2, இது R3. இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இல்லை, ஆனால் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்குது. அப்போ R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்சையும் பண்ணிக்கலாம். அப்போ R1 இன்டர்சேஞ்ச் R2. இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து ஜீரோவாக மாற்றிட்டோம்னா நம்மளுடைய ரோ எச்சலான் ஃபார்மேட் கிடச்சிரும். அதுதான் கன்சிஸ்டன்ட் மெத்தட். இப்போ ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு, ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றிடுவோம். இந்த 4ஐயும் இந்த 15ஐயும் நம்ம வந்து ஜீரோவாக மாற்றிடலாம். அப்போனா R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்காது. எதை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதில் ப்ராசஸிங் நடக்காது. R2லையும் R3லையும் ப்ராசஸிங் நடக்க போகுது. இது R1, இது R2, இது R3. இப்போ R1ல் இருக்கக்கூடிய இந்த 4ஐ நம்ம ஜீரோவாக மாற்றணும். ஜீரோவாக மாற்றோம்னா நம்ம ப்ராசஸிங் நம்ம ரைட் பண்ண போகிறோம். R2 இம்ப்ளைஸ் R2 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க, R2. நெக்ஸ்ட்டு இந்த R1ல் எதோட மல்டிப்ளை பண்ணால் இந்த 4 வந்து ஜீரோவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R1ஐ -4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -4 R1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது ஜீரோவாக மாறிடும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 15ஐ ஜீரோவாக மாற்றணும். ஜீரோவாக மாற்றினா R1ஓட எதோட மல்டிப்ளை பண்ணால் ஜீரோவாகுன்னு சொல்லி நம்ம இதோட இதை கம்பேரிங் பண்ணி பார்க்கணும். அப்போ R3 இம்ப்ளைஸ் R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு -15 R1, 15ஆல் அதை மல்டிப்ளை பண்ணால் ஜீரோவாகும். R1ல் எந்த ப்ராசஸிங் ஒர்க்குமே நடக்கலை, அதனால் R1 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்போ R2 R3ல் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ஒர்க்கை ரஃப் ஒர்க்கை நம்ம சைடில் எழுதிக்கலாம். R2 இம்ப்ளைஸ் R2 -4 R1. R2வை ரைட் பண்ணுங்கள். இப்போ R2வை ரைட் பண்ணால் 4 -2 6 8 -4 R1. R1ஐ -4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -4 12 +4. இதை சப்ராக்ஷன் பண்ணால் 0 -6 18 12. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இதை R2ல் ரைட் பண்ணிடலாம். 0 -6 18 12. அடுத்தது R3 இம்ப்ளைஸ் R3 -15 R1. R3 ரைட் பண்ணிக்கோங்க. R3 15 -3 9 21. -15 R1. R1ஐ -15ஆல் மல்டிப்ளை பண்ணால் -15 45 +15. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 -18 +54 +36. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இதை R3ல் ரைட் பண்ணிடலாம். 0 -18 +54 +36. நம்ம இங்கே ஒன்றை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்ற நினச்சோம். ஜீரோவாக மாற்றி அந்த ப்ராசஸிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு R2ல் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை நம்ம ஜீரோவாக மாற்றணும். அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங்குமே நடக்காது. R3ல் மட்டும் ப்ராசஸிங் நடக்கும். R2வை ஃபிக்ஸராக வச்சுக்கிட்டு R3ல் உள்ள 18 -18 ஜீரோவாக மாற்றணும். இப்போ ஜீரோவாக மாற்றினா
R3 implies அதாவது இந்த -6ஐயும் -18ஐயும் கம்பேரிங் பண்ணி பார்க்கணும். அப்போ R3 implies R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. இது எதோட மல்டிப்ளை பண்ணால் R2 எதோட மல்டிப்ளை பண்ணால் R3 ஜீரோவாகனு பார்க்கணும். இங்கே 18 இருக்குது, அங்கே 6 இருக்குது, ரெண்டுமே மைனஸ் சிம்பிள். அப்போ -3ஆல் R2வை மல்டிப்ளை பண்ணால் 3 6 18 கிடைக்கும். மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, அப்போ மைனஸ் ஆல்ரெடினா +18 மாறும். அப்போ +18 -18 ஜீரோவாக மாறிடும். அப்போ நான் R1ஐயும் R2வையும் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். R3ல் நடக்கக்கூடிய ரஃப் இருக்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 implies R3 -3R2. R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R3 0 -18 54 36 -3R2. R2வை -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 +18 -54 -36. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 0 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல் முடிஞ்சிருக்கு. அப்போ R3ல் நம்ம ரைட் பண்ணிடலாம் 0 0 0 0. செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கிலோவில் எலமெண்ட்ஸை ஜீரோ மாற்ற நினச்சேன், ஜீரோ மாற்றியாச்சு. ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அதே கிலோவில் எலமெண்ட்ஸையும் ஆல்ரெடி ஜீரோ மாற்றியாச்சு. அப்போ இந்த ஃபஸ்ட் டயகனல் கிலோவில் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு ஜீரோவாக மாறிடுச்சு. இந்த ஃபஸ்ட் டயகனல் கிலோவில் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஜீரோவாக மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் நம்ம வந்து ரைட் பண்ணணும். ரோ ஆஃப் ஏன்னு எடுத்தோம்னா இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதான் ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏல இது R1, இது R2, இது R3. ரோ ஆஃப் ஏல எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே ஒரு ரோ இருக்குது, R1 இருக்குது, இங்கே ஒரு ரோ இருக்குது, இங்கே ஒரு ரோ இருக்குது, இப்போ 2 ரோ இருக்குது. தேர்ட் ரோ வந்து நமக்கு வந்து 0 ரோவாக மாறிடுது. அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 2. நெக்ஸ்ட் ரோ ஆஃப் ஏ பை பி வந்து ஃபைன் பண்ணுவோம். ரோ ஆஃப் ஏ பை பினா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸையும் கம்பேரிங் பண்ணும். ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ் கம்பேரிங் பண்ணோம்னா இது R1, இது R2, இது R3. இப்போ இதில் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குன்னு பார்த்தோன்னா 1 2 நான் ஜீரோ ரோ மட்டும் தான் இருக்குது. தேர்டு ரோ வந்து 0 ரோவாக மாறுது. அப்போ ரோ ஆஃப் ஏபியினுடைய வேல்யூவும் 2ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏபியினுடைய வேல்யூவும் இங்கே எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அப்போனா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் ரைட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் வந்து 3 இருக்குது. 3 காட்டிலும் எத்தனை வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்குன்னா இங்கே 2 வந்துருக்குது. இப்போ ஒரே ஒரு வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்கனால லெட் Z ஈக்குவல் கேன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். லெட் Z ஈக்குவல் கேன்னு சொல்லி நம்ம அசீம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ஏ பை பிங்கிற மேட்ரிக்ஸில் பார்ப்போம். இது எல்லாமே 0 ரோவாக மாறிடுது, இதை விட்டுடலாம். 0 ரோவாக மாறி வச்சு விட்டுடலாம். நெக்ஸ்ட் உள்ளதை பாருங்கள். நெக்ஸ்ட் உள்ளதில் இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட், இது கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம எழுதும்போது -6y ரைட் பண்ண போகிறோம். -6y ப்ளஸ் 18z ஈக்குவல் 12 கிடச்சிருக்கு. 12 -6y அப்படி இருக்கட்டும். இந்த 18z அந்த சைடு மாற்றினா இஜெட்டுக்கு போல நம்ம என்ன ஃபைன் பண்ணி 12 இங்கே உள்ள 12 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் 18z வந்து -18 இஜெட்டுக்கு போல நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ கே. இப்போ இது ரெண்டுலையும் காமனாக இந்த 2 டேர்ம்லையும் காமனாக 6 காமனாக எடுக்கலாம். 6 காமனாக எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 -3k. 6 காமனாக எடுக்க தெரியாதவங்க 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 6ஆல் டிவைட் பண்ணால் 1 6 is 6, 2 6 12 கிடைக்கும். 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இங்கே 1 6 is 6, 3 6 18. அப்போ இங்கே நம்ம ஃபைன் பண்ண வேல்யூவில் -6y இருக்குது ஆல்ரெடி. அப்போ இந்த 6ஐயும் டிவைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் -y இருக்கும். -y இருக்குது. அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ண வரும். இங்கே -y வந்து +y மாறிடுது.
நெக்ஸ்ட் இந்த டைம் மைனஸ் எலமெண்ட்னா இது மைனஸ் டூவாக மாறும், இது ப்ளஸ் 3Kயாக மாறிடும். மைனஸ் டூவாக மாறும், இது ப்ளஸ் 3Kயாக மாறிடும். அப்போ ப்ளஸ் 3Ka ஃபஸ்ட்டாகவும் ப்ளஸ் 3Ka ஃபஸ்ட்டாகவும் 3Ka ஃபஸ்ட்டாகவும் மைனஸ் டூவை செகண்டாகவும் ரைட் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு தேவையான ஒய்யுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட், இது கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3z ஈக்குவல் மைனஸ் 1. இப்போ எக்ஸ் அந்த சைடு வச்சுக்கிறோம், அங்கே உள்ள -1 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஒய்யவும் இந்த -3z அந்த சைடு செட் பண்ணிடுவோம். ஒய் ப்ளஸ் ஒய் அந்த சைடு போனால் மைனஸ் ஒய்யாக மாறும். ஒய்க்கு போல் ஆல்ரெடி இங்கே ஒரு வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். என்ன வேல்யூ ஃபைன் வச்சுருக்கோம்னா ப்ளஸ் 3K -2 ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒய் ஆனது அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். இப்போ மைனஸ்னா 3K -2 டோட்டலாக இங்கே மைனஸ் டைம் இருக்குது. இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -3K + 2ன்னு சொல்லி அது மாறும். அப்போ இதை ரைட் பண்ணிக்கலாம். -3K + 2. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய -3z அந்த சைடு போச்சுன்னா +3z மாறும். அப்போ +3 z போல k. இப்போ பாருங்கள், இங்கே -3K இருக்குது, இங்கே +3K இருக்குது, கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட்டு இங்கே -1 இங்கே வந்து +2 இருக்குது. அது ரெண்டுலேயும் சப்ராக்ஷன் பண்ணும்போது எக்ஸினுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா x = 1ன்னு சொல்லி கிடச்சிருது. இதுதான் எக்ஸுக்கான வேல்யூ. இப்போ எக்ஸ் ஒய் இஜெட்னுடைய வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட்னுடைய ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணியாச்சு. மறக்காமல் செமிகோலன் சிம்பிள் இங்கே கொடுத்து k பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு சொல்லி எடுத்துக்கணும். ஏன்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் அப்படின்னா கேக்கான வேல்யூகளை நீங்கள் வந்து ரியல் நம்பரில் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணாலும் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனுக்கு நமக்கு மாற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.